இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ் கம்பெனியோட ட்ரில் மிஷினை பார்க்க போறோம். 2 பின்னும் மாற்ற போறோம். அது கூட நம்ம கார்பனும் சேர்த்து மாற்ற போறோம். இது ரொம்ப பழைய மிஷினு, வேற கடையிலேருந்து நமக்கு வேலைக்கு வந்தது. அதை நம்ம இப்போ சரி பண்ண போறோம். அது எப்படின்னு பாருங்க. இதான் ட்ரில் மிஷினுக்குள்ள இருக்கிற மெயினான பார்ட்ஸு. ஆரம்பிச்சிரு காயில், சுவிட்சு, வயர் கனெக்ஷன், அது போக அந்த பேரிங்கு, த்ரெட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதான் மெயினான இது. இதை ஒன்று கூட சரியில்லைன்னா மிஷின் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். மிஷின் வந்து ரன் ஆகாது. நம்ம இதை பார்த்து பொறுமையாக தான் மாட்டணும். இதை பாருங்கள், இந்த மிஷினில் ஃபுல்லாக கார்பன் அடியாயிடுச்சு. அது ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. அதை பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த மிஷினுக்கு கார்பன் வர மாற்ற போகிறோம். அதுக்கு இடையில கரண்ட் வேலை போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம கார்பன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது வெளிநாட்டு மாடல்னால ரொம்ப பழைய மாடல். அதுவும் இல்லாமல் அதில் பாதிப்பாக ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை. நம்ம இப்போ கார்பன் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அது போக சுவிட்சும் இப்போ வந்து நம்ம அதுக்கேற்றாப்புல உள்ளே ரெடி பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் வந்துருச்சு, க்ளீன் பண்ணி போட போகிறோம். கரண்ட் ஏன்னா சுவிட்சு சரியில்லை. ஏன்னா இந்த மாடல் சுவிட்ச் இங்கே கிடைக்காது. அதனால் நம்ம உள்ள சுவிட்சையும் க்ளீன் பண்ணி நம்ம அதுக்கேற்றாப்புல பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மிஷினை வெளிநாட்டு மாறதுனால நம்ம ஒழுங்காக சுவிட்சு சரியில்லை. அதனால் நம்ம ஒவ்வொருதா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அது போக நம்ம வந்து இன்னொரு மிஷினுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. கார்பன் பாருங்கள், அந்த இன்னொரு மிஷினுக்கான ஸ்பேர் பார்ட்ஸோட கார்பனு
சுவிட்சு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் வீடியோவில். இதே போல் உங்களோட மிஷின் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் என்கிட்ட கொடுக்கலாம். அந்த மிஷினை நாங்கள் சரி பண்ணி தருவோம். இப்போ நம்ம ட்ரீம் மிஷினுக்கான அந்த 2 பின் இது மாட்டியாச்சு. ஏன்னா அது வந்து வெளிநாட்டு மாடல்னால அது வந்து பிளக்கு வந்து நம்ம ஏன்னா வெளிநாட்டு மாடல்னால பிளக்கு வந்து அது 3 பின் மாடல் இருக்குது. அதனால் நம்ம வந்து அது 2 பின் மாற்றியாச்சு. இப்போ டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரன் ஆகுதா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்தோன்னே ரன் ஆகுது, மிஷின் ரன் ஆகுது. அதனால் நம்ம வந்து சுவிட்சை மாற்றி ஆகணும். இல்லைனா சுவிட்சை வந்து க்ளீன் பண்ணி திரும்ப நல்லா போட்டு டஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம போட போகிறோம். இப்போ மிஷின் ரன் ஆகும். இதான் நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு மிஷின் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணி தருவேன். இல்லை பார்சல் கூட போட்டு விடுறதா பார்சல் கூட போட்டு விடு.